மேகதாது அணை கட்டுமானத்தை நிறுத்தக் கோரி டெல்லியில் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக ரயிலில் பயணம் செய்த தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிரா போலீசாருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுவிக்க முதலமைச்சர் விஜய் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மத்திய அரசு அவர்களை டெல்லி சென்று போராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும், ஜனநாயக வழிகளில் போராட்டம் நடத்தும் உரிமை பறிக்கப்படக்கூடாது எனவும் கூறியுள்ளார். துணைவேந்தர்கள் நியமனத்தில் கடந்த காலங்களைப் போல் ஆளுநருடன் மோதல் போக்கை தொடர விரும்பவில்லை எனவும், விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அமைச்சர் விஸ்வநாதன் 12 புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் 565 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு செங்கலை எடுத்து வைக்கக்கூட அனுமதிக்க மாட்டோம் எனவும், தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு எல்லாம் வெகு விரைவில் இந்த அரசு முடிவு கட்டும் என்றும் தெரிவித்தார். தண்ணி கொடுக்கிறோம் என்ற கோரிக்கையை தமிழக காங்கிரஸ் கட்சி எழுப்புகிறது. தமிழக அமைச்சர்கள் எழுப்புகிறார்கள். மாநில அரசு கடுமையாக அதை எதிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடுதான். மேகதாது அணை கட்டக்கூடாது, மேகதாது அணை கட்டுவதற்கு செங்கல்ல வைக்க கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எங்கள் அனைவருடைய நிலைப்பாடு. அதிலிருந்து மாற்றுகிறது. மேகதாது அணை கட்டுமானத்தை நிறுத்தக் கோரி டெல்லியில் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக ரயிலில் பயணம் செய்த தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிரா போலீசாருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுவிக்க முதலமைச்சர் விஜய் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மத்திய அரசு அவர்களை டெல்லி சென்று போராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும், ஜனநாயக வழிகளில் போராட்டம் நடத்தும் உரிமை பறிக்கப்படக்கூடாது எனவும் கூறியுள்ளார். துணைவேந்தர்கள் நியமனத்தில் கடந்த காலங்களைப் போல் ஆளுநருடன் மோதல் போக்கை தொடர விரும்பவில்லை எனவும், விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம் அளித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அமைச்சர் விஸ்வநாதன் 12 புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் 565 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு செங்கலை எடுத்து வைக்கக்கூட அனுமதிக்க மாட்டோம் எனவும், தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு எல்லாம் வெகு விரைவில் இந்த அரசு முடிவு கட்டும் என்றும் தெரிவித்தார். தண்ணி கொடுக்கிறோம் என்ற கோரிக்கையை தமிழக காங்கிரஸ் கட்சி எழுப்புகிறது. தமிழக அமைச்சர்கள் எழுப்புகிறார்கள். மாநில அரசு கடுமையாக அதை எதிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடுதான். மேகதாது அணை கட்டக்கூடாது, மேகதாது அணை கட்டுவதற்கு செங்கல்ல வைக்க கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எங்கள் அனைவருடைய நிலைப்பாடு. அதிலிருந்து மாற்றுகிறது.